Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோர்ஸ் சிஎஸ் 3352 ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம். பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலாம் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் தேர்ட் யூனிட்டில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக், அதாவது இந்த யூனிட்டோட லாஸ்ட் டாபிக் ரெக்ரெஷன் டுவர்ட்ஸ் த மீன் தான் பார்க்க போகிறோம். மீன் அப்படின்னா நமக்கு முன்னாடியே தெரியும். அப்படின்னா என்ன, டோட்டலாக நம்மக்கிட்ட என்ன வேல்யூ இருக்கோ அதை ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ இருக்கோ டிவைட் பண்ணலாம், மீன் வேல்யூ கிடைச்சிரும். அதுவே ரெக்ரெஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ரெண்டு வேல்யூ வேரியபிளுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறது தான் ரெக்ரெஷன். ஓகேங்களா? அப்போது அந்த வேல்யூ நம்ம இடையில உள்ள வேல்யூ கூடிய மீன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஹை வேல்யூ இருக்குன்னா ஒரு லோ வேல்யூ இருக்குன்னா, அதாவது ஒரேடியாக ஹையாக போகிறது ஒரேடியாக லோவாக போகிறது, அதுக்கு இடையில ஆவரேஜ் வர்றது, இப்படி வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெக்ரெஷன் டுவர்ட் த மீன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டெண்டன்சி ஃபார் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ, ஒன்று ஹையாக இருக்கலாம் இல்லை அடிமட்டத்துக்கு லோவாக ஆகலாம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா மீன் வேல்யூவோட பேஸ் பண்ணி சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அப்போ இதை ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை கொண்டு வந்தது சார் ஃப்ரான்சிஸ் கேல்டன் 19th centuryல தான் கொண்டு வந்தாரு. எதுக்காக அப்படின்னா டேட்டா பாயிண்ட்ஸுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காரு. ஓகே, சிம்பிள் டேர்மில் நம்ம ரெக்ரெஷன் டுவர்ட் த மீன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம வேல்யூ எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்குது ஆர் லோவாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய பாப்புலேஷன் மீன் பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, டெஸ்ட்டில் எக்ஸ்ட்ரீம்லி வெல்லாக இருக்குது, அதுவே அடுத்த டெஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்கோராக தான் இருக்கு. இந்த மாதிரி வரதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரெக்ரெஷன் டுவர்ட் த மீன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதுவே மேத்தமெட்டிக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வேரியபிளுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெஷர் பண்ணி காட்டுறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த ரெக்ரெஷன் வேல்யூக்கு இடையில என்னோட எக்ஸ்ட்ரீம் வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்னு அந்த ஃபிளக்சுவேஷனை பத்தி சொல்ல போறது. ஓகே, இப்போ எனக்கு ஒரு எக்ஸ் இருக்கு, ஒரு ஒய் வேல்யூ இருக்கு, ரெண்டுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப்ல எனக்கு இப்படி போயிட்டு இருக்கப்போ மியூச்சுவலா திடீர்னு ஹை வேல்யூ போகிறது. அப்போ அந்த ரெண்டு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் வேரியபிளுக்கு இடையில எக்ஸோ இடையில ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ என்னோட ஃபிளக்சுவேஷன் ரேண்டமாக எப்படி இருக்குது, திடீர்னு எந்த மாதிரி திரும்புது அப்படின்னு அந்த ஆவரேஜை பற்றி நான் சொல்ல போகிறது தான். ஓகேங்களா? இந்த ரெக்ரெஷன் டுவர்ட் மீன் அதை எப்படி நான் மேத்தமெட்டிக்ஸில் சொல்லலாம் அப்படின்றதுக்கு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெக்ரெஷனுக்கு ரெண்டு ஃபர்ஸ்ட் வேரியபிள் எடுத்துக்கிறோம், எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ்ன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய்ன்றது டிபெண்டன்ட் வேரியபிள். அதுக்கு இடையில உள்ள அந்த ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு பீட்டா நாட் பிளஸ் பீட்டா 1x பிளஸ் சமேஷன். ஓகேவா? அப்போ இப்போ ஒய்ன்றது டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸ்ன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், பீட்டா நாட்ன்றது இன்டர்செப்ட், ரெண்டு மீட் பண்ணுற இடம். அடுத்து பி1 அப்படின்றது பீட்டா 1 அப்படின்றது ஸ்லோப், அந்த சேஞ்சஸ் எவ்வளோ இருக்குன்னு அந்த ஸ்லோப் லைனை சொல்றது. அந்த ஈன்றது எரர் டேர்மை நம்ம மென்ஷன் பண்ணுறது. ஓகேவா? இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெக்ரெஷன் டுவர்ட் மீன் கண்டுபிடிக்க போறோம். ரெண்டு ரிலேஷன்ஷிப் வேரியபிள்ஸ்க்கு இடையில உள்ள ஹை வேல்யூ எவ்வளோ லோ வேல்யூ எப்படியோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறது. ஓகேவா? சிம்பிள் ஒன்று தாமா. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கிளியர் பண்றேன். சும்மா இந்த டாபிக் ஒரு 2 மார்க்லயோ இல்லை 4 மார்க்லயோ கேட்குறப்ப நீங்க எழுதுறதுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். ஓகேங்களா? மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் 4th யூனிட் 5th யூனிட்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.